ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசிற்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார். கோவை, சேலம், நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிறார். ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக, ஆரவாரமாக, அன்போடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி. தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர், தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். நீங்க தமிழ் மொழியை இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஆங்கில மீடியமா மாத்திட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை. அதனால் இன்று தமிழ் மொழி கலாச்சாரம், தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவ செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்ல. இதோ எங்கள சகோதரிங்கெல்லாம் இருக்காங்க, பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பஸ் நிக்காது, பொம்பளை பார்த்தா நிக்காதுமா, ஏன்னா இலவசமா கொடுக்கணும்ல. அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள், பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை. இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன். 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்கிறோம்? எத்தனை முறை பட்டியல் கொடுக்கிறது? ஏங்க 11 மருத்துவக் கல்லூரி, டிஃபென்ஸ் காரிடார், இதெல்லாம் யார் கொடுத்தது? இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இன்னைக்கு நீங்க அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க வித்துக்கலாம்னு சொல்லி, அது கூட மத்திய அரசோட திட்டங்க. ஆவாஸ் யோஜனாக்கு எத்தனை வீடு கட்டி இருக்க பணம் கொடுத்துருக்கோம்? எவ்வளவு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம்? மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குதே. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் தானே? அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானே? 1967 போய் சொல்லுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னது அண்ணாவை தான் குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். என்ன? நான் அதுதான் சொல்றேன். அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா. நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு. நான் வந்து சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவை சேர்த்து தான் சொல்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு.